ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரௌனி தான் பார்க்குறோம். ப்ரௌனியில் வந்து நம்ம எக்லெஸ் ப்ரௌனி பார்த்துட்ருக்கோம். மெஷர்மெண்ட் வந்து நான் எல்லாமே மெஷர் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவு எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். நான் சாக்லேட்டையும் பட்டரையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து டபுள் பாயிங் மெத்தடில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதோட மிக்ஸ் பண்ண முடியும். டபுள் பாயிங் மெத்தட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சுடு தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே இதை வச்சு தான் நம்ம வந்து மெல்ட் பண்ணணும். டைரெக்டாக அடுப்பில் வந்து மெல்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். சாக்லேட் மெல்ட் ஆயிடுச்சு. மெல்ட் ஆன உடனே இப்படி தான் இருக்கும். நம்ம அதில் வந்து மில்க் மேடு சேர்த்து ஆட் பண்ணிட்டோம். நம்ம அதை நான் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். மில்க் மேடு வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா விக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்கண்ணா. இப்போ வந்து மைதாவும் கொக்கோ பவுட்ரு, பேக்கிங் பவுட்ரு, ஒரு பிஞ்ச் சால்ட்டு எல்லாம் போட்டு ஜல்லிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேட்ரு வந்து இப்படி தான் இருக்கும். திக்காக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து எக்லெஸ் தானே, அதனால வந்து பேட்ரு வந்து திக்காக தான் இருக்கும். ப்ரௌனினாலே திக்காக தான் இருக்கும். ஏன்னா அதை விட கொஞ்சம் இது எக்கை விட எக்லெஸ் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து டின்னில் மாற்றிட்டு நம்ம பேக் பண்ணுவோம். பேக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.